அனைவருக்கும் வணக்கம். ஒரு சைட்ல கேமரா ரன் ஆகுதுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. போய் பார்க்கும்போது தெரிஞ்சு கேமரால முன்னாடி அந்த கிளாஸே இல்ல. லென்ஸும் மங்கிருச்சு. உள்ள மழை தண்ணி போனனால கேமராவும் ஃபுல்லாமே ஷார்ட் ஆயிருச்சு. கேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃபுல்லாமே இத்துருச்சு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி பண்ணவங்க இன்டோர் கேபிள் தான் போட்டுருக்காங்க. இன்டோர் கேபிள வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டே கம்பி எதுவுமே போடாம கேபிள வந்து சும்மா இழுத்து கட்டுனதுனால சீக்கிரம் டேமேஜ் ஆயிருச்சு. அதுபோக இடையில நெறைய ஜாயிண்டும் போட்டிருந்தாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டோர் கேபிள வந்துட்டு அவுட்டர்ல யூஸ் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ற மாரி இருந்தா ஒரு பைப் போட்டு பண்ணணும். அல்லது பைப் போட்டு அல்லது நமக்கு ஸ்டே கம்பி போட்டு பண்ணிக்கிறது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இது வந்து இன்டோர் கேபிள் வெளிய யூஸ் பண்றதுனால என்னன்னா, மழை வெயில்ல நனையும்போது சீக்கிரமே அவுட் ஆயிரும். ஸோ அதனால நம்ம இந்த மாரி அவுட்டோர் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். சிபி பிளஸ் கேபிள் போட்டு ஸ்டே கம்பி போட்டிருக்கோம். அந்த ஸ்டே கம்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேபிள்ல வந்துட்டு ஒண்ணு ரீல்ஸ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, கட்டு கம்பி மாரி போட்டு கட்டலாம். இப்போ நம்ம கேபிள் டை போட்டிருக்கோம். கேபிள் டை வந்து சீக்கிரம் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் இத்துரும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மேலேயும் எக்ஸ்ட்ராவா டேப் பண்ணி குடுத்துருக்குறோம். நம்ம வீட்ல இருந்து கிட்டத்தட்ட கேமராவுக்கு ஒரு 70 மீட்டர். ஸோ வந்து அந்த ஸ்டே கம்பியோட ஸ்ட்ரென்த்லேயே தான் அந்த குடோன் வரைக்கும் வருது. ஸோ குடோன்னு ஜம்ப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம கேமரா வரைக்கும் அந்த ஸ்டே கம்பியிலேயே தான் போகுது. ஸோ வந்து ஒயருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் அடையாது. எல்லாமே அவுட்டோர் கேபிள் தான். கேமராவில் ரிப்ளேஸ் பண்ணியாச்சு. என்றும் தங்கள் பாதுகாப்பில் முழு அக்கறையுடன் ஃபர்ஸ்ட் லுக் சொல்யூஷன்ஸ் டெக்னாலஜி நான் உங்கள் பிரபு. நன்றி, வணக்கம்.